உன் ஒருவனால் அவனை கொல்ல முடியுமா? உனக்கு முன்னாலேயே 6 பேர் அவனை கொன்று விட்டார்களே. என்ன சொல்லுகிறாய் கிருஷ்ணா? ஆமாம், நடந்ததைத்தான் சொல்கிறேன். முதலில் கர்ணனது கவச குண்டலங்களை இந்திரன் யாசித்து கவர்ந்து சென்றான். இரண்டாவது, பிரம்மாஸ்திரம் அவனுக்கு பயன் தராது போகட்டும் என்று பரசுராமர் சபித்து விட்டார். மூன்றாவது, கர்ணனால் மகனை இழந்த ஓர் அந்தணர் சமயத்தில் தேர் ஓடாது நிற்கட்டும் என்று சாபமிட்டு பழி தீர்த்தார். நான்காவது, நாகாஸ்திரத்தை உன் மீது 2ஆம் முறை விடக்கூடாதென உன் தாய் குந்தி வரம் பெற்றார். ஐந்தாவது, சல்லியன் தேரை நடுவழியில் நிறுத்திவிட்டு போய்விட்டான். ஆறாவது, தேரை கீழ் அழுத்தி நாகாஸ்திரம் உன்னை கொல்லாமல் நான் தடுத்து விட்டேன். ஆக 6 பேர் உன்னை காத்து அவனை ஏற்கனவே கொன்று விட்டோம். கடைசியாக செத்த பாம்பை நீ அடித்துவிட்டு நான் தான் கொண்டேன் என்று வீராப்பு பேசுகிறாய்.